இங்கே பாருங்க, புது விதமாக மூங்கிலில் வந்து கல் கொண்டாந்து வைக்கிறாங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டுங்க, கொச்சின்லேருந்து அதிரப்பள்ளி வர ரூட்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாங்க, இப்போ வந்து மான்சூன் சீசன் கிடையாது, சம்மர் சீசனு. அது வந்து இதுக்கு வர்றதுன்னு பிளான் பண்ணல, வந்தோம். ஆனால் மான்சூன் சீசன் நம்மளாம் வந்தீங்கன்னு வச்சுக்க உள்ள அலோட பண்ண மாட்டாங்க. கைஸ், இது பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்குற வியூ பாருங்க, இவ்வளோ சூப்பராக. இதெல்லாம் மான்சூன் டைம்லாம் தண்ணி பயங்கரமாக வருங்க. கைஸ், மான்சூன் டைம்லாம் சொல்லவே முடியும், புரியுது பாருங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க தண்ணி வருது. மான்சூன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபுல்லாகவே வந்து ஊற்றுங்க நிறையா. அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை போகிறோம். வால்பாறை அதிரப்பள்ளி டு வால்பாறை ரூட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 74 கிலோமீட்டர்ஸ் ஆர் 78 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் தடத்தில் தான் போகணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்கு இருந்தால் வன விலங்குலாம் நம்ம பார்க்கலாம். யானை தான் மேக்ஸிமம் பார்க்க முடியும். நம்மளோட லக்கு இருந்தால் பார்க்கலாம். நல்லா இருக்குங்க அந்த ரூட்டு. கைஸ், டே 2 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி போய்ட்டுருக்கோம். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா சாலக்குடி டு அதிரப்பள்ளி ரூட்டுங்க. அப்படியே போகிற வழியில் லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலான்ட்டு ஒரு இடத்துல வந்திருக்கோம். இருங்க, பேக் கேமரா காமிக்கிறேன். பேக் கேமரா பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மறந்துட்டுங்க, கொச்சின்லேருந்து அதிரப்பள்ளி வர ரூட்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்காங்க. நான் வந்து வீடியோ சரியாக எடுக்க முடியல. இருங்க, இதுக்கு மேலே வீடியோ பயங்கரமாக வரும். வாங்க. இங்கே பாருங்க, புது விதமாக மூங்கிலில் வந்து கல் கொண்டாந்து வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அதில் இருக்குது. இருங்க, டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். கேஸ், சிக்கன் ஃப்ரை சூப்பராக இருக்குதுங்க கேஸ். இது பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு எல்லாமே டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குதுங்க கைஸ். எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குதுங்க கைஸ். இருங்க, சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாமே வந்து சூப்பராக நல்லா இருந்துச்சுங்க. சரி வாங்க, போகிற வழியில் இந்த அழகான இயற்கை இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்ட்ரு. கைஸ், அதிரப்பள்ளி வந்து ரீச் ஆகிட்டோம். டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கொஞ்சம் அதிகமாக தாங்க இது. வாங்க, நடந்து போய்ட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாங்க, இப்போ வந்து மான்சூன் சீசன் கிடையாது, சம்மர் சீசனு. அது வந்து இதுக்கு வர்றதுன்னு பிளான் பண்ணல, வந்தோம். ஆனால் மான்சூன் சீசன் நம்மளாம் வந்தீங்கன்னு வச்சுக்க உள்ள அலோட பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி உள்ள அந்த ஃபால்ஸை பார்க்க போகும்போது கோட் எதுவும் போட்டு தான் போகணும், அந்தளவுக்கு தண்ணி அடிக்கும். ஆமாம், கொஞ்சம் நாங்கள் சும்மா போயிட்டு இருக்கிறோம் கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளாலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு விசிட் பிளேஸ்னால் பார்த்தீங்கன்னா நம்ம அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. இதை வந்துட்டு சொல்லவே இல்லை. இப்படி தான் ஃபுல்லாக போகணும், போயிட்டுருக்கோம். வாங்க, அங்கே போயிட்டு நான் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுதான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்.
அதே சீசன் டைம்லாம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா என்ன வேச தண்ணி போகும் தெரியுமாங்களே, அவ்வளோ ஹைட்டு போவாங்க தண்ணி. கிட்ட போயிட்டு காட்டுறேன் கைஸ். இது பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்குற வியூ பாருங்க, இவ்வளோ சூப்பராக. இதெல்லாம் கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. எங்க கீழே வந்துட்டோம். கீழே எப்படி இருக்கு பாருங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க தண்ணி வருது. மான்சூன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஃபுல்லாகவே வந்து ஊற்றுங்க நிறையா. பேசுங்க பாருங்க எப்படி இந்த காற்று மாதிரி போகுது அந்த தண்ணிலாம். கைஸ் அதிரப்பள்ளியை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இந்த சீசன்லேயே பயங்கரமாக இருக்குதுங்க. இன்னும் மான்சூன் சீசன்லாம் வந்தால் வச்சுக்கோங்க பிச்சு உதறிடுறோம். பார்த்துட்டு அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை போகிறோம். வால்பாறை அதிரப்பள்ளி டு வால்பாறை ரூட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 74 கிலோமீட்டர்ஸ் ஆர் 78 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் தடத்தில் தான் போகணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்கு இருந்தால் வன விலங்குலாம் நம்ம பார்க்கலாம். யானை தான் மேக்ஸிமம் பார்க்க முடியும். நம்மளோட லக்கு இருந்தால் பார்க்கலாம். நல்லா இருக்குங்க அந்த ரூட்டு. அதே இன்னும் மான்சூன் டைம்லாம் வந்து வச்சுக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க அலோட் பண்ணுறாங்களான்னு தெரில. இந்த டைமில் நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க, சூப்பராக இருக்குதுங்க. அதிரப்பள்ளி டு வால்பாறை ரூட்லாம் பார்த்துட்டு
வந்துட்டுங்க. கடைசியாக வந்து சேர்ந்த இடம் பார்த்தீங்கன்னா வால்பாறை. நம்ம மஸ்ட் ட்ரெயின் சொல்லுவோங்க அதிரப்பள்ளி டு வால்பாறை ரூட்டு. ஒன் டைம்னாலும் போயிட்டு வந்துடுங்க. அப்படியே வந்துட்டு அதை கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சோலையார் டேம் இருக்கும். சோலையார் டேம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படியே நம்ம சோலையார் டேம் வால்பாறை போலங்க, அந்த ரூட்டில் மட்டும் தான் வந்தோம். அப்படியே அதை பார்த்துட்டு ரிட்டர்ன் அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். சரிங்க, அடுத்த ஒரு புதிய விழாக்களை சந்திப்போம் கைஸ்.